السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا: فليضحكوا قليلا وليبكوا كثيرا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: عينان لا تمسهم النار، عين بكت من خشية الله وعين باتت تحرس في سبيل الله أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியையும் ரிபாவையும் பெற்றுக்கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் இறுதி ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு சில தினங்களில் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்திலே ரமலானை பற்றி அதிகமாக பல விடயங்கள் பேசப்படும். என்றாலும் ஒரு சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி பிரதானமான ஒரு தலைப்பை நான் தொடர விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் பல விடயங்களை உள்ளடக்கி வருகின்ற ஒரு மாதம். ஒன்று இபாதத், நோன்புடைய இபாதத், தொழுகையுடைய இபாதத். நோன்பாளிக்கு அல்லாஹ் பல கண்ணியங்களை, சிறப்புகளை, பாக்கியங்களை வழங்குகிறான். அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவருடைய வாயிலிருந்து வருகின்ற துருவாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கிறது. அவருக்காக வேண்டி சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ இஸ்திக்பார் செய்கிறார்கள். அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும் பொறுப்பை அவன் ஏற்றிருக்கிறான். கண்ணியமானவர்களை, நோன்பாளிக்கு முன்னால் யாராவது நோன்பில்லாதவர்கள் சாப்பிடும் பொழுது, இவர் அந்த இடத்திலே பொறுமையாக இருக்கும் பொழுது, அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்றெல்லாம் ஏராளமான சிறப்புகள் நோன்பாளிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே,
இபாதத்துடைய மாதம். நபி அவர்களுடைய இபாதத் எவ்வளவு ஆழமானதாக, உள்ளச்சமுள்ளதாக, எவ்வளவு தியாகம் கலந்ததாக இருந்ததென்றால், நம்முடைய பலகீனம் ரமலானுடைய ஆரம்ப காலத்திலே மஸ்ஜிதுகள் நிறையும், நடுப்பகுதி ஆகின்ற பொழுது அது குறைந்து சப்புகளுடைய எண்ணிக்கை, மக்களுடைய தொழுகையாளியுடைய எண்ணிக்கை குறைந்து செல்கிறது. அப்படி அல்ல, நபி அவர்களுடைய இபாதத் வயது போக போக, காலம் போக போக கூடிக்கொண்டு போனது. ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் யாத்திகாஃப் இருந்தவர்கள் கடைசியாக சந்தித்த ரமலானிலே 20 நாட்கள் யாத்திகாஃப் இருந்தார்கள். அமல் கூடியது. கால் வீங்கும் அளவு நின்று வணங்குவார்கள். கால் வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு நின்று வணங்குவார்கள். கண்ணியமான, கால் வலிக்க வலிக்க நாம் ஒரு 2 ரக்காத் தொழுது இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ரமலானில் அதை பயன்படுத்திக் கொள்வோம். கண்ணியமான, முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வணக்கம்தான் நின்று வணங்குவது. அந்த தராவி, கியாமுல் லைல் போன்ற இபாதத்துகளிலே நாம் ஈடுபடுவது. அதே போன்று கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் ஆரம்பமாக இறங்கிய மாதம். குர்ஆனை அதிகமாக நபி அவர்கள் ஓதிய மாதம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு மாறி மாறி இவர்கள் ஓதி காட்டுவார்கள், அவர்கள் செவிமடுப்பார்கள், அவர்கள் ஓதி காட்டுவார்கள், இவர்கள் செவிமடுப்பார்கள். கடைசியாக சந்தித்த ரமதானில் 2 தடவைகள் அந்த குர்ஆனை நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து பரிமாறிக்கொண்டார்கள். குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுக்கென்றே அந்த குர்ஆன் இறங்கிய சிறப்பை அல்லாஹ் குறிப்பாக அந்த ரமலானுடைய சிறப்பிலே அந்த ஆயத்திலே சொல்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய தொடர்பையும் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டிய, அதிகரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மாதம். அதே போன்று அஹ்லாக், செலவழிக்கின்ற மாதம், கொடுக்கின்ற மாதம். எடுக்கின்ற மாதம் அல்ல, கொடுக்கின்ற மாதம். கண்ணியமான, நபி அவர்கள் வீசும் காற்று போன்று செலவழிப்பார்கள். இல்லாதவர்களுக்கு, சிரமப்படக்கூடியவர்களுக்கு தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள். அன்பானவர்களே, எனவே அஹ்லாக்குடைய அந்த விடயத்தை பேணிக் கொள்ள வேண்டும். செலவழிப்பது, கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, இல்லாதவர்கள், எந்த ஏழைகளும் அனாதைகளும், எந்த விதவைகளும், எந்த பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்களும் அவருடைய சகருக்கோ இஃப்தாருக்கோ எந்த அமைப்பிலும் நெருக்கடிகள் இல்லாமல், சிரமங்கள் இல்லாமல் எல்லோரும் அவருடைய பசி தேவை, அவருடைய தாகத்துடைய தேவை நிறைவேறுகின்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய, முன்னேற்பாடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒருவருக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவர்களுடைய நோன்பின் நன்மை அவர்களுக்கு கிடைப்பது போன்று இந்த நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை செய்தவருக்கும் கிடைக்கும். எனவே அதிகமாக நோன்பு திறக்க வைக்கின்ற இஃப்தாருடைய ஏற்பாடு, இஃப்தாருக்குரிய உலர் உணவு பொதிகள், இப்படியான விடயங்களை நாம் இப்பிருந்தே திட்டமிட்டு செய்து இந்த ரமலானை வரவேற்போம். கண்ணியமானவர்களே, அதே போன்று ரமலானோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை முன் ஒரு ஞாபகப்படுத்தலாக சொல்லிவிட்டு என்னுடைய பிரதான தலைப்பை நான் ஆரம்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய இயல்புகளில் ஒன்றுதான் அழுகை. ஒரு மனிதர் அழுவது. நம்முடைய இஸ்லாத்தில் அழுகையும் ஒரு இபாதத். எதற்காக அழ வேண்டும், எந்த அளவு அழ வேண்டும், அழுவதனால் கிடைக்கின்ற பயன்கள் என்ன, அழுகை எந்தெந்த விடயங்களுக்கு எந்த அளவு அனுமதி. கண்ணியமானவர்களே, அதிகமாக நாம் அழுகின்ற ஒரு பகுதிதான் நமக்கு கவலைகள் ஏற்படும் பொழுது, துக்கங்கள் ஏற்படும் பொழுது, மதுரை சஞ்சலங்கள், பாரங்கள் ஏற்படும் பொழுது. கண்ணியமானவர்களே, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் அழுகைகள் குறைந்து சிரிப்புகள் அதிகரித்த காலம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய அழுகையையும் சிரிப்பையும் நாம் கணக்கிட்டு அவருடைய நேரங்களை பார்த்தோம் என்றால் அதிகமாக சிரிக்கின்ற, அதிகமாக எப்பொழுதுமே அந்த அந்த அழுகையுடைய தொடர்பு இல்லாமல் வாழ்கின்ற நேரங்கள் தான் அதிகம். எந்த அளவென்றால் மையத்து வீடுகள் கூட கல்யாண வீடுகள் போன்று மாறிய காலம். ஜனாசா வீட்டிலும் வெடிச்சிரிப்புகள், அதே போன்று ஜோக்குகள்,
அதே போன்று கண்ணியமானவர்களே, மறுமையை மௌத்தை மறக்கடிக்கக்கூடிய பேச்சுக்கள் நடைபெறுகின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். ஜனாசா வீடுகளில் கண்ணியமானவர்களே, அந்த துஆவுடனும் கவலையுடனும் இருக்க வேண்டிய வீடுகள் கூட இன்று சிரித்து கூத்து கும்மாளம் அடிக்கின்ற வீடுகளாக மாறி வருகின்ற ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்கிறோம். கபிரிஸ்தானுக்கு சென்றாலே கபருடைய வாழ்க்கை ஞாபகம் வராத ஒரு காலம். கபிரிஸ்தானுக்கு சென்றால் கண்ணியமானவர்களே, முன்னோர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? கபிரிஸ்தானுக்கு சென்றால் கண்ணியமான சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி நண்பான சொல்லப்பட்டவர்கள். கபிரிஸ்தானுக்கு சென்றால் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். அவருடைய கண்ணீர் அப்படியே தாடியை நனைக்கின்ற அளவு அப்படி அழுவார்கள். கபிரிஸ்தானுக்கு சென்றால் கூட நானும் ஒரு நாள் இந்த கபருக்கு வர வேண்டுமே என்று அவருக்கு நமக்கு ஞாபகம் வராத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அது அழ வேண்டிய இடம். கபிரிஸ்தானிலே ஒருவர் சிரித்து அவர் ஜோக்காக இன்னொருடன் பேசுகிறார் என்றால் அவருடைய கண்ணியமானுடைய அவர் பயப்பட வேண்டும். அவருடைய உள்ளம் அது கல்லாகி இருக்கிறதோ தெரியாது, அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டும். கபிரிஸ்தானிலே ஒருவர் சிரிப்பார் என்றால் அவருக்கு மறுமையுடைய மௌத்துடைய சிந்தனை இல்லை என்ற அர்த்தம். எனவே கண்ணியமானவர்களே, அழுகை பல வகை. அல்லாஹ்வுடைய அன்பால் அழுவது, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற கூலிகளை ஆதரவு வைத்து அழுவது, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்து அழுவது, அதே போன்று மக்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பொய்யான நடிப்பான அழுகைகள், அதே போன்று ஏதாவது இழக்கின்ற பொழுது வருகின்ற அழுகை, ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது வருகின்ற அழுகை, ஏதாவது நோய்கள் நொம்பலங்கள் வருத்தங்கள் வரும்பொழுது அழுகின்ற அழுகை என்று பல அழுகைகள் இருக்கின்றன. அன்பானவர்கள், நான் பேசுகின்ற விடயம் அல்லாஹ்விடத்தில் அழுகின்ற அழுகை. நபிமார்கள் அழுதார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், சஹாபாக்கள் அழுதார்கள், முன்னோர்கள் அழுதார்கள். பல சந்தர்ப்பங்களிலே கண்ணியமானவர்களே இந்த அழுகையை ஒரு இபாதத்தாக நபி அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ்வும் சொல்கிறான், ஃபல்யضحكوا قليلا وليبكوا كثيرا. மக்கள் என்னுடைய அடியார்கள் சிரிப்பை குறைக்க வேண்டும், அதிகமாக அழ வேண்டும். இந்த எதை செய்கிறோம்? எது அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளியாகிறது? சிரிப்பென்றால் புன்னகை, புன்முறுவல், முகமலர்ச்சியுடன் இருப்பது, அந்த சிரிப்பு அல்ல தடுக்கப்பட்டது. இந்த வெடிச்சிரிப்புகள், பரிகாசமாக சிரிப்பது, ஜோக்காக சிரிப்பது, குதூகலத்தால் அகங்காரத்தால் சிரிப்பது, இந்த சிரிப்புகளை குறைக்க வேண்டும், அழுகையை கூட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம் இரவு பூராக ஒரே ஆயத்தை ஓதி ஓதி அழுவார்கள். ஒரே வசனத்தை ஓதி ஓதி, இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ஒரு ஆயத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் உரையாடிய அந்த விடயம், யார் அவனுடைய அடியார்களை நீ தண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள் தானே, உனக்கு தண்டிக்க உரிமை இருக்கிறது, அவனுடைய அடியார்கள் தானே, அவர்கள் மீது நிரக்கப்படலாமே என்ற பாணியில் அந்த அல்லாஹ்விடம் உரையாடிய அந்த ஆயத் குர்ஆனில் வருகிறது. வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ சக்தி உள்ளவன், கண்ணியமானவன், ஞானி. இந்த ஆயத்தை நபி அவர்கள் இரவு பூராக ஓதி ஓதி காலை வரைக்கும் அழுதார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு இரவை சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தொடர்புடன், அல்லாஹ்வுடன் உரையாடி, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது ஒரு இரவை கழித்தேன். எனக்கு இந்த 70, 60, 50, 40, 30 வருடங்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு இரவு நான் அழுதேன். எத்தனையோ வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் நினைத்து அழுதிருக்கிறோம், வாழ்க்கையில் இழந்தவற்றை நினைத்து அழுதிருக்கிறோம், வாழ்க்கையில் நடந்த அநியாயங்கள் நினைத்து அழுதிருக்கிறோம். அழுகை வர வேண்டிய கட்ட அழலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்தால் எவ்வளவு அழுதிருக்கிறோம். எப்படிப்பட்ட பெருமதியான கண்ணீர் என்றால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகின்ற அந்த கண்ணீர் துளிகள் கண்ணியமான மறுமை மஹ்ஷரிலே எல்லோருமே தன்னுடைய வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். கரண்டை கால் வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, வாய் வரை, சிலரை முழுமையாக வியர்வை மூடிக்கொள்ளும். முழு மக்களும் வியர்வையில் தத்தளிக்கும் பொழுது அரிசிக்கு கீழே அல்லாஹ் பலருக்கு நிழல் கொடுப்பான். அதில் ஒரே ஹதீஸிலே
7 கூட்டத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் காலியன், அல்லாஹ்வை தனிமையிலே நினைத்து வஃபாலத் ஐனா, அவருடைய கண்ணால் கண்ணீர் வடித்தவர். அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனைகளை, நரகங்களை, அல்லாஹ்வுடைய அந்த மறுமையில் நடக்கின்ற ஆபத்தான விடயங்களை நினைத்து அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத மனிதர் அர்ஷுக்கு கீழே நிழல் பெறுவார். அவர் அந்த வியர்வைகளை தத்தளிப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாது. 2 கண்கள் என்றால் அந்த 2 கண்கள் உடையவர் அந்த மனிதர். ஒரு கண் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், அந்த நபர் நரகம் போக மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்ட கண், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதாவது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு முழித்திருந்த கண். கண்ணியமானவர்களே, பாருங்கள், அழுகை, கண்ணீர் நரகத்தை அறாமாக்கிறது. சில கண்ணீர், எத்தனையோ விடயங்களுக்கு அழுகிறோம், எத்தனையோ கண்ணீர் துளிகளை வடித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்தால் எத்தனை துளிகளை வடித்தோம்? அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுடைய மறுமையுடைய நிலைமைகளை, தண்டனைகளை நினைத்து, நரகத்தை நினைத்து எத்தனை துளி கண்ணீர்களை வடித்திருக்கிறோம்? இதுதான் பாரமான, சிறப்புள்ள, சக்தி உள்ள கண்ணீர். அதே போன்று அல்லாஹ் நபி சொன்னார்கள், 2 கண்ணீர் துளிகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான கண்ணீர் துளிகள். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது வடித்த கண்ணீர் துளிகள், அல்லாஹ்வுடைய பயத்தால் வடித்த கண்ணீர் துளிகள். வாழ்க்கையிலே எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, நரகத்தை பற்றி கேட்கிறோம், பேசுகிறோம், வாசிக்கிறோம். ஒரு தடவையாவது உள்ளத்தால் அதை புரிந்து அழுது கண்ணீர் வடித்திருக்கிறோமா? ஒரு தடவை, ஒரு சில துளிகள் அல்லாஹ்வுடைய பயத்தால். கண்ணியமான அழுகை இயல்புதான், அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அழுகையாக மாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல கட்டங்களில் அழுதார்கள். பல கட்டங்களிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், குர்ஆனை ஓதி காட்டுங்கள். சூரா நிசாவை நான் ஓதினேன். அதில் ஒரு ஆயத், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா, நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களிலிருந்து ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிற அந்த நபியை உங்களை முழு சமுதாயத்துக்கும் சாட்சியாக கொண்டு வரும் பொழுது உங்களுடைய நிலைமை, அந்த நிலைமை எப்படி இருக்கும்? நபி சொன்னார்கள், போதும் போதும், நிறுத்தும், ஓதியது போதும். நான் நபியருடைய முகத்தை பார்த்தேன், அவருடைய கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கியாமத்து நாளை பற்றி குர்ஆன் இறங்கிய நபியவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லோரையும் விட அதிகமாக உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்தால் நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆன் ஆயத் இன்னொரு ஓதும் பொழுது கேட்டு அழுதிருக்கிறார்கள். தனக்கு இறங்கிய குர்ஆன் அதை ஒருவர் ஓதும் பொழுது அதை கேட்டு, ஆரம்பத்திலே சொன்னது ஓதி ஓதி அழுதார்கள், இப்பொழுது கேட்டு கேட்டு அழுதார்கள். குர்ஆனை கேட்கும் பொழுது உள்ள முருக வேண்டும். குர்ஆன் ஓதும் பொழுது கூட நபி குர்ஆன் இறங்கியது ஒரு கவலையோடு, துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, அந்த உள்ள நிலைமையில் தான். எனவே குர்ஆன் ஓதும் பொழுது நீங்கள் அழுங்கள். குர்ஆன் ஓதும் பொழுது அழுவது இபாதத், அழுகை துணையிலே ஓதுவது. அழுகை வராவிட்டால் அழுவது போன்று நீங்கள் முயற்சித்து அது போன்று நீங்கள் பாசாங்கு செய்யுங்கள், அழுவது போன்ற தோணியிலே ஓதுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, அழுகை சாதாரணமான ஒன்றாக நினைக்கிறோம், எத்தனையோ விடயத்துக்கு அழுதிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்தை அழுகின்ற அந்த கண்ணீர் நரகத்தை அணைக்கின்ற கண்ணீர் துளிகள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே, சில கட்டங்களிலே வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இழப்புகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். சிலர்கள் பிரியும் பொழுது அழுதிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அவருடைய பிள்ளை இப்ராஹிம். பால் குடிக்கின்ற பருவத்திலே அவர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருக்கு மௌத்து வருகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் சூழ இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்ராஹிம் என்ற மகன் வஃபாத்தாகிய பொழுது கண்ணீர் வடித்து அழுதார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் அழுகிறீர்களே, அழுகை தடை என்று நினைத்து கேட்டார்கள். அழுவது கூடாது என்று நினைத்து, யார் சொன்ன நீங்களும் அழுகிறீர்களே,
சொன்னார்கள், இன்னல் கல்ப யஹ்ஸன் வல் ஐன ததுமா, உள்ளத்திலே கவலையாக இருக்கிறது, அதனுடைய முடிவாக கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எங்களுடைய ரப்பு பொருந்திக் கொள்ளக்கூடியதை தவிர வேறொன்றும் பேச மாட்டோம். லா நகூலு மா யுஸ்கிது ரப்பனா, எங்களுடைய ரப்பு கோபிக்கின்ற அமைப்பில் நாவால் பேச மாட்டேன், புலம்ப மாட்டேன், எந்த விதமான முழக்கம் என்னுடைய வாயிலிருந்து வெளியாகாது. ஒரு குடும்பத்தில் ஒரு மையத் அழலாம், ஆனா வாயை கட்டுப்படுத்தி வாயிலே எந்த விதமான அல்லாஹ் பொருந்தாத வார்த்தைகள் வராமல் உள்ளத்திலே கவலை கொள்ளலாம், அழலாம் என்று நபி அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, குழந்தை இழக்கின்ற பொழுது நபி அவர்கள் அழுதார்கள். அதே போன்று உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவருடைய பால்குடி சகோதரர், ஒரே தாயிடம் 2 பேரும் பால் குடித்திருக்கிறார்கள், செவை தாயிடம். அவர்களை கபரிலே வைக்கின்ற பொழுது நபி அவர்கள் அழுதார்கள். சஹாபாக்கள் சொல்றார்கள், உஸ்மான் இப்னு மல்ஊனை நபி அவர்கள் கபரிலே வைத்து கண்ணீர் வடித்து அழுதார்கள். கண்ணியமான இதெல்லாம் ஒன்று அவருடைய இழப்பால் அழுவது, இன்னும் ஒன்று மௌத்தை நினைத்து கபரை நினைத்து நாம் அழுவது. நானும் இந்த மையத்து போன்று, இந்த ஜனாசா போன்று கபரிலே வைக்கப்படத்தானே போகிறேன் என்ற நினைப்போடு அழுவது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய கபரை ஜியாரத் செய்தார்கள். தன்னுடைய தாயுடைய கபரை தேடி சென்று, நீண்ட தூரம் நடந்து சென்று ஜியாரத்தை செய்து, கூட சஹாபாக்களுடைய ஒரு கூட்டமும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகையை பார்த்து கூட இருந்த சஹாபாக்களும் அழுதார்கள். கண்ணியமானவர்களே, கபருடைய ஜியாரத் உரிய முறைப்படி, ஒழுக்கங்களை பேணி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி அவர்களுக்காக நாம் சென்று துஆ இஸ்திக்பார்களை அவர்களுக்காக வேண்டி செய்வது, அது ஒரு இபாதத். கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையினாலுடைய அந்த நிலைமைகளை ஞாபகப்படுத்தும். ஜியாரத் செய்வது கண்ணியமான மறுமையை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி. இன்று பெற்றோருடைய கபரு எங்க இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியாது, எந்த மக்பராவில் எங்க இருக்கிறது, சிலர் அந்த பக்கமும் போவதில்லை, அடைக்க விட்டு வந்து இன்று வரைக்கும் போகாமல் இருக்கிறோம். சிலர் போவது வாழ்க்கையிலே 2 பெருநாட்களில் மாத்திரம். இல்லை கண்ணியமான, அடிக்கடி பெற்றோருடைய குடும்ப உறுப்பினருடைய கபறுகளை ஜியாரத் செய்ய வேண்டிய முறைகளை பேணி நாம் நம்மை அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான மறுமையுடைய சிந்தனைகளை ஏற்படுத்தி, நபியவர்கள் கூட தாயுடைய கபரை ஜியாரத் செய்து அழுதார்கள். கூட இருந்த சஹாபாக்களும் அதை பார்த்து அழுது விட்டார்கள். அன்பானவர்களே, இது நபியவர்களுடைய நிலைமை. சஹாபாக்களும் பல கட்டங்களிலே அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள். எந்த சொன்ன கண்ணியமான அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் அது சதக்கா தனியாக செய்யும்போது சிறந்த அமல், இதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய பயத்தால் சில கண்ணீர் துளிகளை வடிப்பது, கண்ணீர் துளி வடித்து அழுவது, நான் 1000 தீனார்களை சதக்கா செய்வதை விட எனக்கு விருப்பமானது. சதக்கா சிறந்தது, தனியான ஒரு அமலாக இருக்கும் பொழுது. ஆனால் அல்லாஹ்வுடைய பயத்தால் நான் அழுவது, அந்த சதக்கா செய்வதை விட எனக்கு விருப்பம். சதக்கா செய்யாமல் இருப்பது கருத்தல்ல, சதக்காவும் செய்வேன். ஆனால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது எனக்கு விருப்பத்துக்குரிய அமல், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுவது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகின்ற, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கவலைகளை முன்வைத்து கண்ணீர் வடிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் இந்த ரமலானை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கெஞ்சி கதறி அழுது கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை நமக்கு தருவான். எப்படி நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள் அழுது ஒரு விடயத்தை கேட்கின்ற பொழுது நாம் கொடுக்கிறோம், தியாகம் செய்து அவர்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்க முனைகிறோம். அதுபோன்று கண்ணியமானவர்களே, அழுது அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அதை சிறப்பாக தருவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சின்ன வயதிலே பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த சகோதரர்களுடைய சதி, அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தையை விட்டும் பிரிப்பதற்காக வேண்டி அந்த பொறாமையினால் அந்த சிறுவரை கொண்டு போய் பால் கிணற்றிலே போட்டு விடுகிறார்கள். அப்பொழுது கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? கொஞ்சம் தேடி பார்க்க சொன்னார்கள், கிடைக்கவில்லை.
அவர்களே தான், கிணற்றிலே போட்டவர்களே தான். அவர்கள் நடிப்புக்காக தேடினார்கள். தேடி போய் ஒரு தேடி பார்ப்பது நடித்துவிட்டு இல்லை காணவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ஏன்? அவர்கள் பொய்யாக அந்த ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று ஆட்டுடைய இரத்தத்தை பூசிக்கொண்டு வந்து யாக்கோப் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொன்னார்கள். பொய்யான அழுகையோடு வந்தார்கள், ஒரு நடிப்பு அழுகை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகையும் துஆவும். குழந்தையை பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுது 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 அவ்வளவு கவலையான துக்கமான நிலைமையிலும் கூட மக்களிடம் தன்னுடைய அந்த கவலையை முறையிடவில்லை. அந்த ஆத்திரத்தை அந்த கவலையை மறைத்து கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள். அழுது அழுது எப்பொழுதுமே கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார்கள். அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் வீணாக்கவில்லை. கண்ணியமானவர்களே, சிறுவர் யூசுஃபை பிரிந்தார்கள். ஆனால் பெரிய ஆளாகி நபியாக, ரசூலாக, ஒரு நிதி அமைச்சராக, ஒரு அந்த மிஸ்ரிலே ஈஜிப்திலே ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக, ஒரு முக்கிய பிரமுகராக அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மாற்றினான். அந்த நிலைமையிலே இவர்கள் பெற்றோர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் வரவேற்றார்கள். கண்ணியமானவர்களே, இழந்த பிள்ளையை அழுகை, துஆ, கெஞ்சுதல், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் முறையிட்டு சிறந்த ஒரு முடிவை பெற்றுக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஏதாவது கவலையா, சஞ்சலமா, நெருக்கடியா, தேவையா, அல்லாஹ்விடத்தில் அழுவோம். மக்களிடத்தில் எவ்வளவு அழுதிருக்கிறோம், எத்தனை பேரிடம் முறையிட்டிருக்கிறோம். எனக்கு இந்த தேவை, அந்த கஷ்டம், இந்த சிரமம், அல்லாஹ்விடத்தில் அழுவோம். மக்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உதவியைத்தான் உங்களுக்கு செய்வார்கள். இதை கண்ணியமானவர்களே, அழுகின்ற பழக்கத்தை உண்டு பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையில் அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கென்று நாளாந்தம் நேரம் கொடுக்க வேண்டும். முன்னோர்கள் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய நிலைமையை நினைத்து அழுதார்கள். நரகத்துடைய பயங்கரத்தை நினைத்து அழுதார்கள். எந்த அளவு சொன்னால், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு சஹாபி. அவர்கள் தடவை மனைவியோடு இருக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, மனைவியுடைய மேனியிலே சாய்ந்து கொண்டு அழுதார்கள். சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அழுகிறார்கள். அழும் பொழுது மனைவியும் அழுதார். கணவர் அழுவதை பார்த்து மனைவியும் அழுதார். கேட்டார்கள், ஏன் அழுகிறாய்? இல்ல, நீங்கள் அழுகிறீர்கள், அதனால் எனக்கும் அழுகை வந்தது. நான் ஏன் தெரியுமா அழுதேன்? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்கிறான், அந்த நரகத்துக்கு மேலால் எல்லோரும் தாண்டி வர வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரான பாலம் நரகத்துக்கு மேலால் தான் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தை தாண்டி நரகத்துக்கு மேலால் எல்லோரும் நிச்சயம் வர வேண்டும், நரகத்துக்கு மேலால் எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதை நினைத்துதான் நான் அழுகிறேன். கண்ணியமானவர்களே, பாருங்கள், ஒரு ஆயத், நரகத்தை பற்றி சொல்கின்ற ஒரு ஆயத், அதை நினைத்து மனைவியோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் திடீரென்று ஞாபகம் வருகிறது, அழுகிறார்கள். இதான் சஹாபாக்குடைய நிலைமை. கண்ணியமானவர்களே, இதுதான் சஹாபாக்குடைய நிலைமை. எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அச்சத்தால், நரகத்துடைய பயத்தால், சொர்க்கத்துடைய ஆசையால் அழுதார்கள். சக்கராத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அலும்படி சஹாபாக்கள் ஆறுதல் சொல்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் இப்படி பாக்கியத்தால் இன்னென்ன சிறப்புகளை பெற்றவர். சொல்றாங்க, நான் அழுகிறேன் ஏன் தெரியுமா? ஒரு நீண்ட பிரயாணம், மௌத்துக்கு பின்னால் ஒரு நீண்ட பிரயாணம் இருக்கிறது. நீண்ட காலம் கபருடைய வாழ்க்கை, அங்கே நீண்ட காலம் மஹ்ஷரிலே, இப்படி நீண்ட ஒரு பிரயாணம் முன்னால் இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகள், கட்டுச்சாதனங்கள், அதற்குரிய தயாரிப்புகள் குறைவாக இருக்கிறது. இதை நினைத்து நான் அழுகிறேன். அமல்களிலே வாழ்க்கையை கழித்தவர்கள், இபாதத்திலே கழித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சஹாபாக்கள் இப்படி பேசி அழுதார்கள் என்றால் நம்மிடம் என்ன இருக்கிறது? கண்ணியமானவர்களை, மௌத்துக்கு என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? எனவே வருகின்ற ரமலானை, ரமலான் வந்த பிறகு தௌபா செய்வதல்ல, ரமலானை தௌபா செய்துதான் அடைய வேண்டும், தூய்மையாகித்தான் அடைய வேண்டும், பரிசுத்தமாகித்தான் ரமலானை ஆரம்பிக்க வேண்டும். எனவே அதற்காகத்தான் மௌத்துடைய, அதே போன்று மறுமையுடைய சிந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட திடீரென்று தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மனைவியோடு இருக்கும் பொழுது
வலிமையாக இபாதத் செய்யக்கூடிய தஹஜ்ஜுத் நேரம் வர முன்னால் திடீரென்று எழும்புவார்கள். ஒரு ஆயிஷா சொல்றார்கள், நபி அவர்கள் திடீரென்று எழுந்தார்கள். எழுந்த என்னிடம், ஆயிஷா என்னை கொஞ்சம் இபாதத் செய்ய விடுங்கள். அது மனைவிக்குரிய நேரம், அனுமதி கேட்டு எனக்கு கொஞ்சம் இபாதத் செய்வதற்கு அனுமதி தாருங்கள், சந்தர்ப்பம் தாருங்கள் சொல்லிவிட்டு இபாதத்தில் ஈடுபட்டார்கள். இபாதத்தில் ஈடுபட்டு தொழுகையிலே அழுது அழுது துவா கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு அல்லாஹ்விடம் மன்றாடி கொண்டிருந்தார்கள். சுபோ அதானும் கேட்டுவிட்டது. சுபோ அதான் சொல்லிவிட்டு இகாமத்துடைய நேரம் ஆகிறது. இகாமத்துடைய நேரம் ஆகும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து யார சொல்லலாம் இகாமத் சொல்லவா என்று கேட்க பார்க்கும் பொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார் சொல்லலாம், உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்கள் கெஞ்சி கதறி அழுது அல்லாவிடம் இந்த அளவு நீங்கள் சிரமப்பட்டு அமல் செய்ய வேண்டுமா, இந்த அளவு நீங்கள் இபாதத் செய்ய வேண்டுமா? சொன்னார்கள், அவலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ் எனக்கு தந்த நியாமத்துகளுக்கு பாக்கியங்களுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா? நியாமத்துகளை நினைத்து நான் என்ன அதுக்கு கைமாறு செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று நினைத்து நான் அழுகிறேன் என்ற கருத்திலே சொன்னார்கள். என்னை கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளை, துக்கங்களை, சஞ்சலங்களை, நெருக்கடிகளை அல்லாஹ்விடம் அழுது முறையிடும் பொழுது அல்லாஹ் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வான். அந்த கவலைகளை நிச்சயம் போக்கி வைப்பான், தேவைகளை நிறைவேற்றுவான். குழந்தை இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள், துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்னை குழந்தை பாக்கியம் இல்லாமல் என்னை மூத்தாக்கி விடாதே, என்னை சந்ததி அற்றவனாக விட்டு விடாதே, நல்ல குழந்தைகளை பாக்கியமாத்தா. அல்லாஹ்விடம் அழுது கெஞ்சி துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதுக்கு பின்னால் எத்தனையோ குழந்தைகளை கொடுத்தான், சிறந்த குழந்தைகளை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான், யஹ்யா என்று பெயர் வைத்து கொடுத்தான். அல்லாஹ்விடம் கெஞ்சி அழுது ஒன்றை கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இன்னைக்கு கண்ணியமானவர்களே, பல சஞ்சலங்கள், பல துக்கங்கள், பல நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அழுகையுடைய சிறப்பில் ஒன்றுதான் மனப்பாரங்களை அது இல்லாமலாக்கும், மனதில் இருக்கின்ற அந்த கவலைகளை போக்கும், மனதில் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றும், மனதை சுத்தப்படுத்தும், மனதை ஒரு ஓய்வான ஒரு உள்ளமாக மாற்றும், எப்பொழுதுமே நல்ல பண்பாடுகளை உண்டு பண்ணும். அழுகைக்கு பல சிறப்புகள் கனிமனே. அதனால அல்லாஹ் வல் யப்கு கஸீரா, மக்கள் அதிகமாக அழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பாவிலே பல விடயங்களை ஞாபகப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னார்கள், எனக்கு தெரிந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், நான் அறிந்து வைத்திருக்கின்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அந்த வார்த்தையை நபியர்கள் சொல்லும் பொழுது சபையில் இந்த அனசொல்லியவர்கள் அந்த கொத்துபாவை செய்மடுத்திக் கொண்டிருந்த எல்லா சஹாபாக்களும் அழுதார்கள். நபியவர்கள் சொன்னவுடன் அவர்களுடைய உள்ளத்தை தொட்டது, அவர்கள் அழுதார்கள். என்னை கண்ணியமானவர்களே, நம்முடைய துனியாவுடைய நிலைமைகள், சந்தோஷங்கள், சந்தோஷம் வரும்பொழுது சந்தோஷப்படுவது ஒரு கட்டுப்பாட்டோடு, மகிழ்ச்சி வரும்பொழுது மகிழ்ச்சி அடைவது ஒரு கட்டுப்பாட்டோடு. ஆனால் அழுகை என்ற அந்த இபாதத்தை மறக்கக்கூடாது. ரமதான் அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்முடைய மனதில் இருக்கின்ற விடயங்கள், தேவைகள், சஞ்சலங்கள், கவலைகள், நோய் நொம்பலங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விட முன்வைத்து அழக்கூடிய நிலைமையிலே நம்முடைய காலத்தை நாம் கழிப்போம் என்றால் கூடிய சீக்கிரம் அந்த நிலைமைகள் சீராகும், அந்த நிலைமைகள் நம்மை விட்டு மாறும். எல்லோருக்கும் ஒரு நெருக்கடியான காலத்தில் வாழ்கிறோம். பொருளாதாரத்தில் நெருக்கடி, வருமானத்தில் நெருக்கடி, தொழில் இல்லாமல் வாழ்கிறோம், வருமானங்கள் போதாதென்று சிரமப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவோம், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோம், அழுவோம், கதறுவோம், அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபப்படுவோம். அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவான். அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு எந்த அளவு ஆரம்ப கட்டங்கள், பல நாட்கள் சாப்பிடாமல், ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சம்பழம் தான் சாப்பாடு, அந்த அளவு பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டார்கள், பொறுமை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கஷ்டத்தை முன்வைத்தார்கள், மக்களிடம் முன்வைக்கவில்லை, மக்களிடம் கேட்கவில்லை, மக்களிடம் கெஞ்சவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார்கள், அழுதார்கள். பின்னால் ஒரு காலத்திலே அந்த சஹாபாக்களுடைய பிந்தைய காலம், அந்த சஹாபாக்களுடைய பரம்பரை, அந்த சஹாபாக்களுடைய பிச்சலங்களை அல்லாஹ் கண்ணியமாக வைத்தான். ஒரு ஈத்தம்பழம், சதக்காவுடைய ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து பேர குழந்தை சாப்பிடும் பொழுது அதை துப்பச் சொன்ன நபி அவர்கள், ஹராம், என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஈத்தம்பழம், பசியால் வாழ்ந்த பிள்ளை
அதை அந்த தொண்டை குழியிலே வாயிலே கையை விட்டு வெளியிலே அந்த ஈச்சம்பழத்தை எடுத்து வீசினார்கள். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு குடும்பம். பாத்திமா ரலியல்லாஹு நபி அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். வயிறு முதுகும் ஒட்டி இருந்தது, உடம்பெல்லாம் மஞ்சளித்திருந்தது பசியால். பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க ரொட்டியும் இறைச்சியும் கொடுக்கின்ற பொழுது நபி அவர்கள் சாப்பிடும் சொன்னார்கள், பாத்திமா இது உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் 3 நாட்களுக்கு பிறகு செல்லும் முதல் உணவு. இப்படி பசியோடு கஷ்டத்தோடு அதை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ்விடத்திலே தேவைகளை முன்வைத்தார்கள். யாரிடத்தில் தன்னுடைய கஷ்டங்களை முன்வைக்கவில்லை, முறையிடவில்லை, எந்த விதமான குறைபாடுகளை சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படி கொடுத்தான் என்றால் கண்ணியமான பொறுமையின் வெற்றி. பிற்காலத்திலே ஒரு மூதாட்டி ஹசன், ஹுசைன், அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஒரு பிரயாணம் செல்லும் பொழுது அவருடைய உணவுகள் எல்லாம் முடிந்து ஒரு மூதாட்டியிடம் செல்கிறார்கள். அவருக்கு ஒரே ஒரு ஆடு, அதை அறுத்து சாப்பாடு போடுகிறார். அதுக்கு அவர்கள் மதீனாவுக்கு வந்தால் எங்களை வர வேண்டும், நான் உங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். வருகிறார். கண்ணியமான ஒருவர் அந்த மூதாட்டி அடையாளம் கண்டு 1000 ஆடுகளை அன்பளிப்பாக கொடுக்கிறார். இன்னும் ஒரு 1000, மற்றவர் 2000, 4000, 5000 ஆடுகளை அந்த மூதாட்டி கொண்டு தருகிறார். சொல்ல வருகின்ற விடயம் தெரியும், ஒரு காலத்தில் அல்லாஹ் சோதிப்பான், கஷ்டப்படும், எங்களுடைய சிரமத்துக்கு ஆளாக்குவான். பொறுமை செய்து அல்லாவிடம் கெஞ்சி அழுது பச்சாதாபப்பட்ட அல்லாவிடம் முறையிடும் பொழுது ஒரு காலத்தில் அல்லாஹ் நம்மை சிறப்பாக வாழ வைப்பான். எனவே இந்த காலம் கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலைமையை மாத்திரம் பார்க்காமல், நம்முடைய பசியை, நம்முடைய தாகத்தை, நம்முடைய தேவையை மாத்திரம் பார்க்காமல் பிறருடைய தேவையிலும் பிறருடைய கஷ்ட துன்பங்களிலும் பங்கெடுக்க வேண்டிய ஒரு மாதம். இறுதியாக நான் ஒரு சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரமதான் வருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த காலமே சில ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, சிரமப்படக்கூடிய குடும்பங்களிலே நோன்பு போன்றுதான் கழிகிறது. நோன்பிலாவது 2 நேரம் சாப்பிடுகிறோம், சாருக்கும் இஃப்தாருக்கும். சில வீடுகளிலே ஒரு நேரம் தான் சாப்பிடுகிறார்கள். பிரதான உணவு ஒரு நேரம் தான். கண்ணியமானவர்களே, காலையில் பட்டினி, பகல் சாப்பாடு, இரவிலே பட்டினி, அல்லது ஒரு பிரதான உணவாக அதாவது சிற்றுண்டிகளை, இந்த பிஸ்கட் போன்ற பொருட்களை சாப்பிடக்கூடிய ஏழைகளும் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வசதி உள்ளவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்வோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மறைவாக பெயர் புகழ் எதிர்பார்க்காமல் இப்படியான கஷ்டமான குடும்பங்களை தேடி செலவழிப்போம். கண்ணியமானவர்களே, சாப்பாடு பொருட்கள், உணவு உற்பத்திகளை செய்கின்றவர்கள், தயாரிக்கின்றவர்கள் ஒரு காலத்திலே மாவுகள், இது போன்ற சீனி, இது போன்ற பொருட்கள் விலை கூடி இருக்கும் பொழுது நாம் விற்ற அதே விலையிலே இன்றும் விற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் கொஞ்சம் நம்முடைய மனதால் சிந்திக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், யார் தவறா எடுக்க வேண்டாம். கோதுமை மா 500 சொச்சம், 600, 580, 550, 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பொழுது அந்த மாவுடைய உற்பத்தியை நாம் தயாரித்து விற்கின்ற பொருளை ஒரு விலைக்கு விற்றோம். இப்பொழுது 200 சொச்சம் அந்த மாவுடைய விலை இறங்கி இருக்கும் பொழுதும் அதே விலைக்கு விற்கிறோம் என்றால் அது நியாயமா என்று சிந்திப்போம். ஏழைகள், அனாதைகள், பொருளாதார நெருக்கடி உள்ளவர்கள் எப்படி கண்ணியமான அவருடைய உணவுகளை வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னென்ன பொருட்களுடைய விலைகள் குறைகிறதோ அதை குறையும் பொழுது நாம் நம்முடைய அந்த விற்கின்ற விலையை குறைக்க வேண்டும். அந்த சங்கம், அந்த யூனியன், அந்த நிறுவனம் சொல்லும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருப்பதல்ல, நாம் குறைக்க வேண்டும். எப்படி கூடும் பொழுது கூட்டுகிறோமோ குறையும் பொழுது குறைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 5-6 மாதங்களுக்கு முன்னால் அப்படி கூட்டப்பட்ட பொருள் அதே விலையில் இன்று வரைக்கும் விற்கப்படுகிறது என்றால் அது ஷார்டேஜ்களா இருக்கலாம், அது கோதுமை மாவுடைய உற்பத்தியா இருக்கலாம், அது ஏனைய பொருட்கள், உணவுப் பொருட்களாக இருக்கலாம். இந்த ரமலானிலாவது குறைத்து விலைகளை குறைப்போம். லாபம் இல்லாமல் விற்க சொல்லவில்லை. அந்த நேரத்திலே அது விலை கூடிய பொழுது விற்கப்பட்ட விலைக்கு இன்று வரைக்கும் விற்போம் என்றால் கொஞ்சம் மனசாட்சி, கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு உள்ளத்தோடு பேசுவோம். நான் செய்வது சரியா? இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். எல்லோருமே, எல்லா தரப்பில் உள்ளவர்களும் சந்தோஷமாக, நிம்மதியாக இந்த ரமதானை கழிக்க வேண்டும். என பேசப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ்வுடைய தொடர்பை, அல்லாஹ்வுடன் தொடர்பாகி அழுது கெஞ்சி அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்கு நாளாந்தம் நேரம் ஒதுக்கக்கூடிய, அதற்கு இந்த ரமதானை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, நல்ல பண்புகளை தருவாயாக, உன்னுடைய தொடர்பை சீராக்குவாயாக, உன்னிடத்தில் எல்லா தேவைகளையும் உள்ளத்தால் முன்வைக்கக்கூடிய பக்குவத்தை தருவாயாக.
உனக்காக வேண்டிய அழக்கூடிய அல்லது கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய அச்சத்தால் அழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த கண்ணீர் மூலம் நம்முடைய நரகத்தை அணைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வருகின்ற ரமதானை சிறப்பாக்குவாயாக. எல்லோருக்கும் சாதகமாக்குவாயாக. அவன் இபாதத்துகளை உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய ரமதான் ஆக்குவாயாக. தான தர்மங்களை உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ரமதான் ஆக்குவாயாக. யாருமே கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் எல்லா விதமான செயற்பாடுகளை செய்வதற்கு நீ உதவி செய்வாயாக. ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக. எல்லோருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அந்த ரமதானில் ஒரு நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் நீ தந்தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்